சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் பால், ஒரு டம்ளர் தண்ணி. இது பழைய அரிசினால இவ்வளோ தண்ணி பால், இல்லைன்னா 4 டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி பால் வச்சுக்கோங்க. நல்லா பால் பொங்கி கொதித்த பிறகு அரிசி ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. போட்ட உடனே நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு வாட்டி 5 நிமிஷத்துக்கு வேகிற வரலுமே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வெந்த பிறகு ஒரு 2 ஏலக்காய் தட்டி இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் வெல்லம் நல்லா கரெக்டாக இருக்கும். இனிப்பு அதிகமாக சாப்பிட்ணுன்னா இன்னும் ஒரு 1/4 டம்ளர் சேர்த்தி போட்டுக்கோங்க. எப்பயும் போல் நெய் ஒரு 2 ஸ்பூனு, திராட்சை முந்திரி தாளித்து பொங்கலில் போட்டிங்கன்னா சுவையான சக்கரை பொங்கல் ரெடி. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பொங்கலுக்கு செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.